அதுவும் உச்சமா உங்க ராசிநாதன் உச்சமடைகிறது ஒரு தனி சிறப்பு ஒண்ணு. அந்த உச்சமா அடைகிற ராசிநாதன் அவரு சுபராகி, அதுவும் இருக்கிறதுலயே முழுமையான சுபர், முழு சுபர்னு சொல்லுவோம். சுக்கரனையாவது அரை சுபர்னு சொல்லுவோம். சுக்கரனுக்கு சொல்லுவாங்க இது புராணத்துல ஒத்த கண்ணு குருடு அப்படின்னு சொல்லுவாங்க சுக்கரன். அரை சுபர். அதுக்கு காரணம் என்ன? அரை சுபர். இவர் முழு சுபர். குருங்கிறது முழு சுபர். குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவோம். குரு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் உச்சமடைகிறாரு. அந்த உச்சமடைகிற குரு உங்க ராசியை பார்க்கறது, அதாவது மீன ராசியை பார்க்கறதுனால இப்ப சனி பகவான் இருக்கிறது ஒரு குறைதான். இருந்தாலும் அந்த குறைய நிவர்த்தி பண்றாரு. இப்ப உங்களுக்கு ஜென்ம சனினால கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குதா, அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையுங்க. குரு பார்க்கறதுனால அந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் குறையும். உங்க சோம்பேறித்தனம்லாம் கொஞ்சம் விலகும். உங்க முயற்சிகள் பலிதமாகக்கூடிய தன்மைகள்லாம் இருக்கும். கொஞ்சம் சுறுசுறுப்பா செயல்படுவீங்க. உங்க ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 5ஆம் இடத்துல இருந்து உங்க 9ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 5ஆம் இடம் என்ன? குலதெய்வம், பூர்வ புண்ணியம், புத்திர சந்தானம்னு சொல்லுவோம். குழந்தைகளால அனுகூலங்கள், ஆதாயங்கள் அடைவீங்க. இந்த குழந்தைய பெற்றதுக்கு நீங்க பெருமைப்படணும் அப்படின்ற அமைப்புகள்லாம் 4 பேர் சொல்றதுக்கு உங்க காதுல விழுகும். குழந்தைகளால அனுகூலங்கள், ஆதாயங்கள், குழந்தைகளால பெருமை அடையக்கூடிய தன்மைகள் கிடைக்கும். குலதெய்வ அருள் கிடைக்கும். அதிர்ஷ்டம் செயல்படும். 5ஆம் இடம்ங்கிறது அதிர்ஷ்டம், நல்ல சிந்தனை, நல்ல எண்ணம். இன்னொன்னு காதல். ஏன்னா இளைஞர்களுக்கு இன்னைக்கு முக்கியமான விஷயம்ங்கிறது காதல் அப்படின்ற இடமும் 5ஆம் இடத்தை தான் குறிக்கும். அதுல காதல்ல வெற்றி அடையக்கூடிய தன்மைகள் இருக்கும். ஒரு நல்ல ஐடியா கிடைக்குங்க. ஏன்னா 5ஆம் இடம் நல்ல சிந்தனைன்னு சொல்லணும் இல்லையா? ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். அந்த ஐடியா மூலியமா ஒரு தொழில் வளர்ச்சி, ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படின்ற